शेषार्यवंशकलशोदधि पूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपराब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सन्तत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशुशुकशौलिकभीष्मराल्यान्ने रुक्मान् गदार्जुनवसिष्ठविभीषणादीन्ने पुण्यानुवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरच्च महदात्मज भट्टनाथ श्रीभक्ति सार्वलशेखरयोगिवाकान्ने भक्तान् गिरिरेण भगवन् करकालयतीन्द्रमिश्रान्ने श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम्। பகவான் அறிந்தவர்களே பாகவதர்களே, இப்ப நான் சொல்லியிருந்த 2 ஸ்லோகத்துக்குள்ளே 14 + 14 28 பேர் பாகவதா இருக்கா. அவ பேரு சொல்லி கிரந்தகர்த்தாவான வியாசருடைய எத்தனைன்னு சொல்லி வியாசம் பிரசக்தனத்தாரம் கத்தே போத்திரமகல்மஷம் பராஞ்சராத்திரம் வந்தே சுகதாதன் தபோ நித்தியம். இந்த பாகவதத்துக்கு பரம் விஷயமான கண்ணகனாந்தரி என்று சொல்லி வசுதேவ வசுதேவம் சம்சானூர்வர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இது யாருடைய சம்பாதம்? பரீட்சித்துக்கு சுகபிரம்மம் சொல்லுகிறது. அதாவா மைத்ரேய விதரனுக்கு செல்லுகிறது. அதாவா சூத்தபுராணிகள் சூரிக முகாமில் சொல்லி 3 பேரு சொல்லுறது. பல பேரை சொல்லிட்டு காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல ராஜோவாச்சான்னு தோன்றுறது, ஒரு தினம் விதரவுவாச்சான், ஒரு தினம் ரிஷிகுவாச்சான். ரிஷின்னு மைத்திரி ஞாபகம். சோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கட்டம். என்ன கட்டம்? 5ஆம் ஸ்கந்தம் முடிந்தது. இந்த 6வது ஸ்கந்தத்துக்குள்ளே 19 அத்தியாயம் இருக்கு. 851 ஸ்லோகம் இருக்கு. 5 கதை இருக்கு. என்ன கதை? அஜாமிளோபாக்கியானம் என்று 2 அத்தியாயம், தக்ஷனுடைய கதை 3 அத்தியாயம். தக்ஷ பிரஜாபதி முன்னுக்கு என்ன பண்ணார், இந்திரனுடைய கதை 9 அத்தியாயம், சித்திரக்கேதூர் ஆசாமி அவன் 3 அத்தியாயம், அப்புறம் தித்தி அவளுடைய 2 அத்தியாயம். இந்த 5 கதை அஜாமிளோபாக்கியானம், தக்ஷரித்தம், இந்திரனுடைய கதை, சித்திரகேதுடைய கதை, தித்தி உடைய வயோவிருத்த வம்சவனம் விரத்தம், வயோவிரத்தம் அப்படின்னு பேர் இருக்கு. கடைசியில் இருக்கிறது 19வது அத்தியாயம். முதல் அத்தியாயத்துக்குள்ளே அஜாமிளோபாக்கியானம், 2ஆம் அத்தியாயமும் அதே அஜாமிளோபாக்கியானம். அது இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்ற, கொஸ்டன் கேட்க ராஜவாச்சான்னு பரீட்சித் ராஜா கேட்டார். அவருக்கு சொல்றவர் சுகபிரம்மம். சரி, இப்ப கொஸ்டின், ஒரு சீரியஸா கொஸ்டின் கேட்கிற. 6ஆம் ஸ்கந்தம் 19 அத்தியாயம் ஆரம்பம். முதல் அத்தியாயம். ராஜோவாச்சா, யாரு? பரீட்சித் ராஜா 7 நாளையில போயிடுறான். கங்கை கரையில கேட்டு இருக்கான். 3 நாள் ஆயிடுச்சு, 4 தான் பயிற்சி இருக்குது. அத்தனை கூட பூர்த்தி பாகவதமாக. அது போல பாகவத சப்தாகம் 7 நாள்ல முடிச்சுடுவேன். அதை அப்படி முடிச்சா ஏதோ இம்பார்ட்டன்ட் சொல்லி முடிச்சுடுறான்னு தவிர சம்பூர்ண பாகவதம் மாறல. அதுக்கோசம் ஒரு அத்தியாயம் சம்பூர்ண பாகவதம் சொல்லிட்டு பாகவதம் ஏதோ ஒன்று நரசிம்மாவதாரோ துருவ சரித்திரே ராமலோபாக்கியானம் ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சுடுறேன். அந்த மாதிரி சொன்ன பாகவதம் என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு பாகவதம் இன்ட்ரெஸ்ட் வருது. அதுலயே தவிர சம்பூர்ண பாகவதம் அப்படின்னு 335 அத்தியாயம் இருக்கு. 10 நாள் சொல்லணும், ஒரு வருஷம் ஆகுது. நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முதல் 2 அத்தியாயம், இப்போ ஒரு அத்தியாயம். காரணம் என்னன்னா, விஷயம் என்னருக்கு, பகவான் அறிந்தவர்கள் யாரு? இவன் தான் ராஜோவாச்சா. யாரு? ராஜா பரீட்சித் மகாராஜா. இவன் யாரு? அர்ஜுனுடைய பேர். அர்ஜுனுடைய பிள்ளை யாரு?
அந்த யுத்தத்துல மாட்டிட்டு விழுந்தாரே சூரன் வீரன், அவன் அபிமன்யன். அபிமனுடைய குமாரன் இவன் பரீட்சித்து. இவருக்கு பாம்பு கடிச்சு விடும். சரி, அதுக்கோஸ்கரம் ஜனமேஜயன் அவருடைய பிள்ளை. சரி, இந்த பாம்பு கடிச்சுதான் அவனுக்கு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இல்ல பாகவதத்துக்களே 7 நாளைக்குள்ள அதுக்கெல்லாம் நேரிட்டு விடுவேன் அப்படின்னு அதுக்கு அதுவும் கேட்டு இருக்க. என்ன சொல்ற? சுகபிரம்மன் சொல்றது பாகவத்ல பகவத்கீதை இருக்கு. நிவர்த்தி மார்க்க கதிதா ஆதோ பகவதா யதா. ஆரம்பமானது பிரஜா சிருஷ்டி. சோ காமயதா பிரஜாஸ்ருதேதி. பெருமாளுக்கு ஒத்தனை இருந்து இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நானும் பிரஜைகளை சிருஷ்டம் ஆகணும்னு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணான். அப்போ அவன் என்ன பண்ணான்? நாரதனை சிருஷ்டி பண்ணான். அந்த 4 பேர் சனத்குமாரன், சனக, சனந்தன, சனத்சுஜாதாள் அவளை நிவர்த்தி மார்க்கத்தில் போய் பிரவருத்தி மார்க்கத்தில் வேறு அப்படின்னு நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு நாராயண உபதேசம் பண்ணி நாராயணனை அஞ்சு சம்சாரத்தை வளர்ந்தது. பிரவருத்தி மார்க்கம் என்றால் சம்சாரத்தில் இருந்து நாராயணன் ஜனிச்சு எல்லாரும் வாழ வேண்டும், சந்ததி அதிகமாக வேண்டும், பிரவருத்தியோடு இருக்க வேண்டும். சுவாமி ரெண்டையும் சொன்னேன். நிவர்த்தி மார்க்க கதிதா ஆதோ பகவதா யதா. இதுக்கு முதல் நிவர்த்தி மார்க்கத்துக்கு நாரதனம் போர்வடியும் சரகார்கள் போர்வடியும் சொன்னேன். கிரமயோகோபலப்தேனா பிரம்மணா இது சம்ஸ்ருதி. யோகத்தாலே பிரம்மனாலே அவன் எந்த மாதிரி சித்திச்சான் என்று சொல்லி பிரவருத்தி லட்சணத்தை பிரவருத்தி மார்க்கத்து லட்சணத்தை என்று சொல்லி வைகுண்ய விஷயோமே. பிரவருத்தி மார்க்கம் வந்தால் குணங்கள் வருது. என்ன குணம்? சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம், SRT சொல்றான். இது குணத்திரை விபாக யோகோ நம அத்தியாயம் கொண்டிருக்கு. இது 16வது அத்தியாயம் பகவத்கீதையில. இதனால் தான் செயல்படுகிறான் எம்பெருமான் விஷயத்திலே. இவன் கேத்தனன் அத்தான் கர்மவாகத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்ற. ஹரிகுண்ய விஷயோகனே யோ சௌ அவலீன பிரகிருத்தேர் குணசர்க்கா புனப்புனः. இதனால் என்ன மாறுது? பிரகிருதி சம்சர்க்கம் புனப்புனः கிடைக்கிறது குணசம்சர்க்கத்தாலே. சத்த குணம், நாரத குணம், தாமர குணத்தாலே மறுபடியும் பிறந்தே இருவான். அதர்ம லட்சணான நரகாச்ச அனுவலிதாக. அதர்ம லட்சணம் என்ன? நானா அதுக்கு தர்மத்துக்கு அனுபவிக்கும் நானாவிதமான நரகத்தையும் சொன்னேன். மன்வந்தரஸ்டம் வியாக்கியாத்தா. 14 மன்வந்தரம் ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பகல்ல போயிடுறது அத்தையும் சொன்னேன். மன்வந்தரா ஆத்ய ஸ்வயம்பூயத்தக முதலுக்கு ஸ்வயம்பூவந்தரம் மன்வந்தரம் அதையும் சொன்னேன். பிரியமிருத்தோ உத்தானவாதோ வம்சஸ்தரிதானிச்சா. அந்த சுவாயம்புவனுடைய 2 பேர் விஷயங்கள் பிரியம்பிரதா சொல்லி முடிச்சு சந்ததி. அப்படியே உத்தானவாதராயினது துருச்சரித்தத்தையும் சொன்னேன். பிரியம்பிரதா உத்தானவாதா ஓ வம்சா தச்சரிதானிச்சா தீப வருஷ சமுத்திராதி நதி உத்தியானவனஸ்தஸ்மின். அங்க இருக்கிற தீபங்கள் என்ன, வருஷங்கள் என்ன, சமுத்திரங்கள் என்ன, நதிகள் என்ன, உத்தியானங்கள் என்ன, தராமண்டல சம்ஸ்தானம் பூமியின் அளவென்ன, பாகலட்சணமான தகா எந்தெந்த மாதிரி பிரிக்கப்பட்டது. 9 வருடகண்டத்துக்குள்ளேயே 9 வருஷம் மேல போகணும், கீழே போகணும், அந்த பக்கத்தில் வரணும், இந்த பக்கத்தில் வரணும், சென்ட்ரல் இளாவரசம், அந்த மாதிரி எல்லாம் சொன்னீர். கராமண்டல சம்ஸ்தானம் பாகலட்சணமானதகா ஜோதிஷாம் விவரணாஞ்ச விவராணாஞ்ச ஏதோ யதேதம்
அசிர்ஜத்விபூ ஜோதிஷ் சக்கரத்துக்குள்ள மேலே நட்சத்திராதிகள், சூரியாதிகள், சந்திராதிகள், ரூபாவுடைய மேல நட்சத்திரம், அப்புறம் நட்சத்திர மண்டலம், ரிஷி மண்டலம், இதெல்லாம் பற்றியும் சொன்னி ஜோதிஷான் முதலானாஞ்சா எதேரும் அசிர்ஜத்விபூ. இப்போ ஈக மகாமாக எதே நரகாந்தரா நரகங்களையும் 28 நரகத்தையும் சொன்னேன். நானோக்கிர யாத்தனான்யேதான்னு வியாக்கியாத்மர்ஹசி. இவர்களுடைய யாத்தனையும் நீ எனக்கு வியாக்கியாத்மர்ஹசி அப்படின்னு கேட்கிற. இன்னும் புரியல. அப்படி என்ன என்னென்ன யாதனைப்படுறான்னு சொல்லுங்கோ, அத்தின் பற்றி சொல்லுங்க. அத்தின் சொன்னி ரிஷி சுகவாச்சா சுக பிரம்ம சொல்ற நச்சேதிகைவாபசிதிம் யதாகம்சா கிருதஸ்ய குர்யான் மனவத்பாணிபிஹி திருவம் சவை பிரேத்தி நரகானுபைதி ஏகீத்தி தாமே பவதி திக்மயாதனாஹ. அப்பா, கம்சக்ஷேர நியாயத்தின் மாதிரி அந்த பாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் ஒரு வழி உண்டு. இங்க இருக்கச்சியே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணும், நாராயண ஸ்மரணம் பண்ணம், கிருஷ்ணான ஸ்மரணம் பண்ணம். நீ கிருஷ்ணான ஸ்மரணம் பண்ண பாவம் எல்லாம் போயிடுறது. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா கஞ்சுதரன் சொல்லுவது எந்த காரியம் பண்ணாலும் வாத்தியாரிகளே சொல்லிட்டு வைக்கிறா. இந்த நாமஸ்மரணத்தால் சகர்வன் கைச்சு கொள்ளலாம். துருவம் சுவை பிரேத்திய நரகானுபைதி ஏகேத்திதா பவதஸ்திக்மயாதனாஹ தஸ்மாத் ததைவாஸ்வக பாப நிஷ்கிருதௌ யதேத மிருத்யோர் விபத்யதாத்மனா. ஆகையினாலே அவனுக்கு நரகயாத்தனை போகணும் என்கிறபடியான யோசனை இருக்கிறவனுக்கு ஆயுஷ்சித்தங்கள் உண்டுப்பா. தஸ்மாத் புரைவாஸ்வக பாப நிஷ்கிருத்தௌ யதேத மிருத்யோர் விபத்யதாத்மனா. இந்த இடத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே பிரயத்ன பண்ணணும். தோஷஸ்ய திருஷ்ட்வா குருலாகவம் யதா சிகிச்சே தருஜாம் நிதானவித். என்ன மாதிரி டாக்டர் நாடி பார்த்து மருந்து கொடுக்குறானோ அந்த மாதிரி எந்தெந்த பாவத்துக்கு எந்தெந்த ராய்ச்சித்தம் என்றதை பார்த்து இந்த இடத்திலேயே செர்வன் சொல்லலாம். அவன் யாரு கர்மத்தில் எழுதி பிரவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறவன். ராஜோவாச்சா சுவாமி, ஆஹா என்ன அமிர்த மாதிரி வார்த்தை சொன்னேன். திருஷ்டுதாபியாம் யத் பாவம் தியானம் யத் ஆத்மனோ ஐஹித்தம் கரோது பூயோ விவேஷகா பிராய்ச்சித்தம் அதோ கதம். எல்லாம் தெரிஞ்சே பண்றவனுக்கு திரும்பி பிராய்ச்சித்தி என்கிற சுவாமி துஷ்டனுக்கு அவன் துஷ்ட காரியத்தை பண்றான். அவனுக்கு என்னடா பிராய்ச்சித்தம் வச்சிருக்கு அப்படின்னா, வெச்சின் நிவத்தரே அபத்ராத்து கொச்சி எதிர்த்தி தற்புன சரடு மாத்திரம் போக்கிக் கொள்ளலாம். சரடபடியே கண்டினியூ ஆனது. பிராய்ச்சித் மனோபார்த்தம் மன்யே குஞ்சர சௌச்சவத்து. யானைக்கு ஸ்நானம் பண்ணி வச்சா இவர்கள் லட்சணம் மண்ணு தன்மை போட்டுக்கணும். அது மண்ணு தனக்கு உடம்புக்கு அழிக்காரத யோசனை பண்றது. அந்த மாதிரி இவனா திரும்பி பாவம் பண்ணிட்டே இருக்கான், பிராய்ச்சித்தம் பண்ணிட்டே இருக்கான். அந்த மாதிரி குஞ்சர சௌச்சம் சொல்றான். அதுக்கு குஞ்சரம் யானை. அதுக்கு நல்ல ஸ்தானம் வேண்டிச்சால் மண்ணு கண் தட்சிணம் அடுத்த தலைமை போடுது. அந்த மாதிரி ஸ்ரீ சுகம் நீ மனுஷன் அந்த மாதிரி பண்றான்றதுக்காக சொன்ன ஸ்ரீ சுகவாச்சா மறுபடியும் சொல்ற. அதோவாச்சா சுகவாச்சா கர்மணா கர்ம நீர்ஹாரோ நஹ்யத்யாத்திகம் ஆத்தியந்திக இஷ்யத்தே அவித்வதே அதிகாரித்வாது பிராயச்சித்தம் விமர்சனம். கர்மம் பண்றானே அது இந்த இடத்துலயே முறிஞ்சு போயிடுறது இல்ல, முந்தென்மத்துக்கும் வரப்போகிறது. அது அவர் அதிகாரத்தாலே பிராயச்சித்தம் என்றான்னு விமர்சனம் பண்ணணும். எது சாஸ்திரத்தை சொல்லிருக்கு. நான் அஷ்ணதா பச்சமேவான்னம், சாப்பிடாதவனுக்கு பத்தியம் சொல்ற மாதிரி
வியாதையோ அபிபவந்தி. அவன் பத்தியமில்லாத போச்சுன்னு வியாதி மறுபடி வந்துட்டே இருக்கான். ஏவன் தெய்வ கிருத்ராஜன்னே சனை க்ஷேமாய கல்பத்தே. அந்த மாதிரி பத்தியமான வாய்ச்சித்தத்தை அவன் கடைபிடிக்கிறான். தபசா பிரம்மச்சரியேனா சமேனச்ச தமேனச்சா. பிரம்மச்சரியத்தை காப்பாற்றிக் கொண்டு சமமான இந்திரிய நிகிரகத்தையும் தமமான பாஹ்ய நிகிரகத்தையும் கண்டத்தையும் தியாகேன சக்தி ரூச்சாபியாம் தியாகம் பண்ணி சத்தியத்தோடு இருந்து சுச்சியாக இருந்து யமேன நியமேனஜா யமநியமத்தோடு அஷ்டாங்க யோகத்தை சிந்தித்து தேக வாக் புத்திரம் தீரா கர்வக்கிஷ்டேக தேகத்தன்னும் தீர்க்கத்தன்னும் அப்படின்னா உத்பிஜம் தீராக தர்மஜானா ஸ்ரத்தையா அந்த ஸ்ரத்தையோடு இருந்து தர்மத்தை இருந்தவர்களாய் வீரர்களாய் க்ஷிபன் அகம் மகதபி க்ஷிபன் தியாகம் மகதபி வேணு குல்ம விமானலகா. மகத்தான பாபங்களையும் போக்கிக் கொள்ளலாம். கேவலையா பக்தியா சிறது பேரு பக்தியாலேயும் வாசுதேவராயணாக சஹசிரநாமம் சொல்றமே சாயங்காலமோ கார்த்தாலேயோ உட்காந்து வாசுதேவராயணால் தமிழ் பேர் யாருக்கு சஹசிரநாமம் சொல்றவர்களுக்கு அகம் துன்வந்தி காட்சியேனா சம்பூர்ணமாக பாவெல்லாம் போயிடும். நீகார்மோ பாஸ்கரகா. இந்த மாதிரி சூரியன் வந்து எடுத்து ஓடி போயிடணும். அந்த மாதிரி வாசுதேவராயனாளுக்கு எல்லா பாவமும் போயிடும். பகவான் ராகன்னு ஆதிவி. அந்த மாதிரி பாவம் பண்ணிவதற்கு கூட தப ஆதிவிகி தபஸாலேயும் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். யதா கிருஷ்ணார்பித பிராணா தத்பூருஷ நிஷேவியா சத்ரீச்சீனோ சேஜம் லோகே பந்தாக்ஷேமோ அகுதோ பயகா. அஹந்த்வா சர்வபாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. அடைக்கலாம். மாமேக்கம் சரணம் சொல்லிருக்காரு இல்லையோ, அந்த மாதிரி வாசுதேவ பராயணாயிருந்து மதுரவிரி கிருத்தித்தீர்கள். ஆமா, என்ன பயம் என்றவாளுக்கு ஒரு பயம். சுசீலாகா, நல்ல புத்தி உள்ளவர்கள், சீலவான்கள், சாதவகா எத்திரா சாதுக்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே நாராயண பராயணாக நாராயண நெரிசந்திருவாள். ஆயுச்சித்தானி சேர்ந்தானி நாராயண பராமுகம். ஆயுச்சித்தவெல்லாம் பண்ணிட்டுன்னா அந்த நாராயண பேரு சொல்லின்றிருந்தாலே அவருக்கு எல்லா பாவமும் போய்விடும். நிஷ்புனன் தி ராஜேந்திர சுரா கும்ப விமாபகா. ஒரு மத்தியத்தை கொடுத்து தண்ணியில போட்டா தக்ஷன் பப்ளிக்க வாஷாரம் இல்லை, துடைச்சுதான் போடணும். அந்த மாதிரி சகர்மன கிருஷ்ணபதாரவிந்தயோகோ நிவேசிதம் தத் குணராகி ஏரியா. ஒரு தினம் கிருஷ்ணனுடைய திருவடியிலே வரதன் நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு கிருஷ்ண குணத்திலேயே ராகம் உண்டாய். நதேயமம் பசுபுத்தான்னு அப்பேர் விட்டத்துல யமன் அம்பட்டன் வந்திருந்து யாரையும் பிடிக்க மாட்டான். ஸ்வப்னே விபஷ்யந்தி சீர்மினா. சொப்பனத்திலேயும் கூட அந்த யமதூத்தாள் கிருஷ்ணன் நினைக்கிறவாள்னு வரமாட்டார்கள். அத்திர சோதாகரந்தீம் இதிகாசம் புராதனம். இதுக்காக ஒரு இதிகாசத்தை கதை சொல்றான். தூதானாம் விஷ்ணு யமயோகோ சம்பாரஸ்தன்ய போதமே. இந்த யமதூதாளுக்கும் விஷ்ணு தூதாளுக்கும் நடந்த ஒரு சம்பாரத்தை
சொல்றேன் கே. ஒரு கதை இருக்குது. கன்யா குப்ஜே கச்சித்து ஆசி ஜாமிலகா. கன்யா குப்ஜம்னு ஒரு ஸ்டேட். அந்த கன்யா அதுக்கு எல்லாம் இதுவே பாரதத்திலே இருக்கிறது. அங்கே ஒரு பிராமணன் இருந்தான். அவன் பேரு அஜாமிலன் அப்படின்னு பேர். நாம் நான் நட்ச சதாச்சாரோ ஹாஸ்ய சம்சர்க தூஷிதகா. அவனுக்கு நல்ல ஆச்சாரத்தோடு இருந்தவன். ஆனா ஆச்சாரம் எல்லாம் போய் தாசிய சம்சர்க்கத்தாலே தூஷிதனாய் இருந்தான். குடும்பம் அசுச்சி யாத்தையா மாசு தேகினா. ஏதோ வேண்டாத விற்த்தியில இருந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அசுச்சியால் இருந்து தேகத்தை அப்படியே அசுச்சியோடு வச்சிருந்தாங்க. இவன் விஹரஸ்தஸ்ய தானயானஸ்ய ரட்சுதான்னே காலோத்யாகான் மகான். அதன் அஷ்டாயிஷி ஆயுஷமகம். 10 பேர் விஷயங்கள் கடைசி நாராயணன் பேர் வச்சான். இப்படி இருக்குச்சே அவனுக்கு அந்திய காலம் வந்தது. 80 வயசாயிடுச்சு. காலோ அகாத் மகான் ராஜன் அஷ்டா அஷீதி ஆயுஷமகம். 80 years ஆயிடுச்சு. கஸ்ய பிரயச புத்திரா தச தேஷாம் திரியோவமஹா. சரி, 10 பேர் பிள்ளை விஷயங்கள். பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோச்சோ பரிஷம். கடைசி பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சுட்டான். சபத்த ஹிருதயகா தஸ்மின் கர்ப்பகே கலபாஷினி. அவன் பத்த ஹிருதயகா, அந்த குழந்தை மேல எங்கில்லாத ஆசை வச்சுருந்தான். அப்ப பார்த்தாலும் அது கற்கு தானும் சாப்பிட்டதெல்லாம் சாதிக்கிறது. நிரீட்சமான ஸ்தல்லீலாம் முகுதி ஜரட்டோ புருஷம். அது என்ன பண்ணாலும் சந்தோஷமா அதுவும் பின்பற்றி சுத்தின்னு இருந்தான். குஞ்சா நகா பிரபிவன்னு தான் சாப்பிடுறது குடிக்கிறது காதன்னு பாலக ஸ்நேகின் பிரித்தா. அந்த குழந்தைக்கும் கொடுத்து கொண்டிருந்தான். அந்த குழந்தைய விடவே மாட்டான். பூஜைன்னு வாயின் மூடோ பேதாகதமந்தகம். வேறத்தையும் மறந்துடாங்க. சஜேவம் வர்த்தமானோஜோ மிருத்தி கால உபஸ்திதே. இப்படி இருக்க மிருத்தி காலம் வந்துடுத்து. பதிஞ்சகார தனையே வாலே நாராயணா கொயே. அந்த தூத்தாள் வந்தவுடனே நாராயணான் நான் அந்த பையனை கூட்டான். அவன் பெருமாளை கூடல. பதிஞ்சகார தனையே பாலே நாராயணா கொயே சப்பாஜகஸ்தான் ஸ்திரீன் திருஷ்டுவா புருஷான் விஷதாருடான்னு வக்கர்த்துண்டான் ஊர்த்வரோம்னா ஆத்மானும் நேதும் ஆகத்தான்னு. 3 பேர் யமகிங்கரால் வந்திருந்தா. அது எங்களை பார்த்துட்டே நாராயணா எங்கடா இருக்காய் நீ அப்படின்னு கூட்டிருந்து பையனே. சபாஷஸ்தான்னு ஸ்திரீன் திருஷ்டுவா புருஷான் விஷதாருடான்னு வக்கர்த்துண்டான் ஊர்த்வரோம்னா ஆத்மானம் நேதும் ஆகத்தான்னு. இவரை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்தா. தூரே கிரீடனகாசக்தம் புத்தன் நாராயணாக்வயம் லாவித்தேன ஸ்வரேனோத்தைஹி ஆஜுகாவ குலே இந்திரியகா. ஆளிண்டம் நம்ம ரெண்ட ஏய் நாராயணா வாடா இங்கே அப்படின்னு. ஈஷம் பிரேமானஸ்ய புருவத்தோ ஹரிகீர்த்தனம் பக்தர் நாம மகாராஜா பார்ஷனாகா சகசா அபரன்னு. நாராயண லோகத்தன்ன 3 பேர் வந்துட்டான். யாரும் நமக்கு நாராயணன் பேர் சொல்றானே அப்படியே. விகர்ஷந்தோ அந்தர்ஹிருதயா தாசி பிரமஜாமிலம் யமத் பிரேஷ்யன் விஷ்ணுதூதா பாரயாமாசு ரோஜசா. தடுத்தா கையை பிடிச்சு அவளை. ஏய் நீ யார் கூட்டிட்டு போறதுக்கு? அவன் நாராயண பேரு சொல்லி இருக்கான். நான் அந்த லோகத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஊச்சு நிஷேதாம்ஸ்தாஸ்தே வயோஸ்வரபுரப்சராக கோயி கேயூயம். யார் நீங்கள்? பிரதிஷேத்தாரோ தர்மராஜ சாசனம்.
கஸ்யவா குத ஆயாத்தா, எங்கிருந்து வந்தீங்கோ நீங்கள்? கஸ்மாரஸ்ய நிஷேததா, ஏன் எங்களை வந்து தடுக்கிறீங்கோ? கிம் தேவா உபதேவாவா, நீங்கள் தேவதைகளா இது உபதேவதைகளா? இது எங்கும் சித்த சத்தமாக நீங்களே இங்கு வந்திருக்கீங்கோ? சர்வே பத்மபலாஷாட்சாகா, கண்ணு கவலக்கண்ட போல இருக்கு. யாருக்கு? விட்டு தூதாளுக்கு. பீத குஷேஜ வாசின வாசசகா, பீதாம்பரம் போட்டு இருக்கா. கிரீட்டினஹா, கிருதி சாத்துன்னு இருக்கா. குண்டலினஹா, காதல குண்டலி இருக்கு. லசத் புஷ்கர மாதினகா, கமலமுகம் பக்கத்தாளட்டம். சர்வேஷ் நூத்ன வயசகா, எல்லாரும் புது துணியுமாடி ஒரே மாதிரி வயசு. சர்வே சாது சதுர்புஜா, அந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய 4 புஜங்கள், சதுர்புஜங்கள். தனு நிஷங்காசி கதா சங்க சக்ரா பரமாதேவி ஈஷாங்கி சங்கி சக்கரி சிறந்திகளுடைய பஞ்சாயிரங்களையும் ஷாத்திந்து ஆபத்தோடையும் திசோ விதி விராலோக்காக ஒருவர் தஸ்மேதா, எங்க பார்த்தாலும் ஜொலிக்கிறது. அவங்க எங்க பார்த்தாலும் இருட்டே இல்லை. அந்த மாதிரி ஜொலிச்சுட்டு வந்திருக்காங்க. கிமர்த்தம் தர்மபாலஸ்ய கிங்கரான் நோ நிஷேததா. ஸ்ரீ சுகவாச்சா, ஆனா நாராயணன் சொல்றதுன்னா, நீங்கள் இங்கேயும் வந்தீங்கோன்னு கேட்கிறான். எங்களுக்கு ஏன் தெரிகிறீங்கள் இவா கேட்கிறான். ஸ்ரீ சுகவாச்சா, சுகபிரம்மன் சொல்லுகிறார். இத்தித்தேவ வாசுதெய்வோக்தகாரணகா தான் பட்டூரு புரசீரம் மேலே இது கேட்ட உடனே அந்த விஷ்ணு தூத்தாள் அவளுக்கு சொல்றான். யூஜம்மை தர்மராஜஸ்யா நிர்தேச காரணா, நீங்கள் யமதூத்தாள் தர்மராஜனுடைய நிர்தேசத்தால் வந்திருக்கீங்கோ. பூத தர்மஸ்ய நஸ்தத்துவம், நீங்க தர்ம தத்துவத்தை சொல்லுங்கோ. எச்சு தர்மஸ்ய லட்சணம், தர்ம லட்சணத்தை என்று சொல்லுங்கோ. கதம் சித்தேதே தண்டா கிம் வாஸ்தியஸ்தானமீப்சித்தம். நாராயணவராளுக்கு விஷ்ணு தூத்தாளுக்கு இந்த மாதிரி சொல்லலாமா? தண்டியாகா கிங் காரணம் சர்வே ஆஹோஸ்வதிபின்றாம். விஷ்ணு தூத்தாளுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி யமதூத்தாள் தொந்தரப்பட்டு என்று பார்த்திருக்கின்றார். தூரனுக்கு வேண்டாம். யமதூத்தா ஓச்சோ, யமதூத்தாள் கை விட்டு கேட்கிறார். வேத பிரணஹிதோ தர்மோ அதர்மத்தத் விபரீதகா, தர்மம் எங்களுடையானது வேதத்தால் சொல்லப்பட்டது, அதர்மம் எங்களுடையானது அதுக்கு ஆபசித்து. வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூருக்கு விசுஷ்குமா, நாராயணனே வேதம் நாம் கேட்டிருக்கான். சாட்சாத் ஸ்வயம்பூருக்கு விஷ்ணு, அவனே ஸ்வயம்பூருக்கு கேட்டிருக்கான். ஏன ஸ்வதாம்யமீ பாவா ஸ்வதாம்யமி அமீ பாவா ரஜஹா சப்தமோமயா. எவனாலே இந்த ரஜசப்த தமோ பாவத்தாலே குணநாம கிரியாரூபை விபாகியத்தை யதார்த்தம், விபாகியத்தை யதார்த்தம். கர்மத்துக்கு ஆழ்பட்டு குணத்தாலே சூழ்ந்தவர்களை நாங்கள் கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சூரியோ அக்னிஹி கம் மருத்து தாவகா சோமஹா சஞ்சாஹனி திசகா காலோ கர்ம இதி ஏதே தைஹ்யஸ்ய சாட்சிணகா. இவ காரியம் பண்றாளே கர்மா, அது பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? சூரியன், அக்னி, ஆகாசம், காத்து, மாடுகள், சூரியன், சந்திரன், சந்தியா, அஹ்னிஷா, அகசு, திசா, திக்குகள், கங்கு காலோ தர்மயிதி. எது நல்ல காலம், எது கெட்ட காலம், இதெல்லாம் தரம் பார்த்துட்டே இருக்கா. சாட்சிணகா, இந்த தேகத்தை நாம் பண்ற காரியத்தை இத்தனை பேரும் பார்த்துட்டா சாட்சியாகா. ஏதே ரதர்மோ விஜாத்தகா ஸ்தானம் தண்டஸ்ரீச்சதே. இங்க இடத்துல எங்கான ஒரு இடத்துல அதர்மம் பண்ணா அவளுக்கு தண்டம் கொடுக்குறா நம்ம எவ்வளவு தாய். சர்வே கர்மானுரோதேனா தண்ட வரகந்தி காரணகா, அவ கர்மத்து சரியா அவளுக்கு தண்டம் உண்டு. அதர்மம் பண்ணிட்டு சம்பவந்தி பத்ராணி விபரீதானி ஜானகாகா.
நல்லது பண்றவனுக்கு நல்லதாகுது, தண்டன் வருது. காரிணாம் காரிணாம் குணசங்கோஸ்தி ஏகவான் நகர்ம கிருத்தி. ஆகையினாலே ஏன யாவான் யதா தர்மோ தர்மோ வேக சமேகா சைவரத்தலம் புங்கே ததா பாவத்தனை. எவன் எவன் நல்ல காரியம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு நல்லதா இருக்கு, கெட்ட காரியம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தண்டம் சிக்கிறது. எதே தேவப்ரவராக வித்யம் உபலபியத்தே பூதேஷு குணமே சித்தியாத்து ததா அந்நியத்ரானும் எய்யத்தே. இது திருமணத்துக்குள்ள மாட்டின்றிருக்கிறவாளுக்கு கர்மம் விடுதலை கொடுக்க மாட்டாது. வர்த்தமானோ அந்நியோகோ காலோ குணாபிஜாபகோ யதா எம் ஜன்மானி அயோகோ ஏதத் தர்மா தர்ம நிதர்சனம் மனசேவரேரேவகா பூர்வரூபம் பஷ்யத்தி. அதனால மனசுக்குள்ளே எந்த மாதிரி சிந்தனை பண்றியோ அந்த மாதிரி காரியம் எல்லாம் ரெக்கார்டா இருக்கு. அது மீமாம்சரே பூர்வம் மனசா பகவானுகா யதா தமசா யுக்தா உபாஸ்தே யக்தமேவி நவேத பூர்வம் பகரம் நட்டு ஜென்ம ஸ்மிருதிஸ்தா. பறந்த உடனே அவன் பழிசெல்லாம் மறைந்து போயிடுறது. மனுஷனுக்கு பஞ்சவிக்குருதே ஸ்வார்த்தான்னே பஞ்சவேதாத் பஞ்சபிஹி ஏகஸ்து சோடசாந்திரீன் ஸ்வயம் சப்தரசோ அஸ்னுதே. 23 24 பிரகிருதி தத்துவம் இருக்கு. 25வது ஜீவனுக்கும் 26வது பராமிரதத்துவம் பரம்பன்மதத்துவம் ததேத சோடசகலம் லிங்கம் சக்தி திரயம் மகத்து. 16 கலை 3 லிங்கங்கள். லிங்கத்து சக்தித்திரயம் தேனு அனுசம்ஸ்கிருதிம் பும்சி ஹர்ஜிஷுகோயாத்திரம் தேஹஜ்ஞோ அஜிதஷக் வர்க்கோ நேச்சன் கர்மாணி காரியத்தே. அந்த தேகத்தை தெரியாத தேஹே அஜ்ஞோ அஜிதா ஷட்வர்க்கோ இதெல்லாம் ஜெயிக்காதவன் நேச்சன் கர்மணி காரியத்தே. இச்சையால கர்மம் பண்றதில்ல. கோஷகாரி வாத்மானம் கர்மணாச்சாத்தியமஹ்யத்தி. கர்மத்துக்கு வசப்பட்டு பண்ணும்போதற்கு காரியத்தை வசக்கர்மா உணை ஸ்வாபாவிகை பலாத்து. அவனுக்கே தெரியாமல் குணத்தால் தூண்டப்பட்டு கர்மம் பண்ணுகிறான். லப்துவா நிமித்தம் அவ்யக்தம் யக்தாவ்யக்தம் பவதி. நிமித்த காரியம் யக்த காரியம் அவ்யக்த காரியம் இதெல்லாம் வந்தால் நடக்கிறது. யதா யோனி யதா பீஜம் சுபாவேன பலீர்சா ஏஷ பிரகிருதி சங்கேனா புருஷஸ்ய உபரியேகா ஆசைத் சயேவ ரசிராத் ஈஷ சங்காத் விலீயத்தே. இந்த சுவாமி பரம விரக்தியோடு இருந்து பரம பிராமணனாயிருந்த ஒன்னத்துக்கும் கிட்ட சேர்க்க மாட்டார். சம்பூர்ணமான சுத்த பிராமணனாயிருந்தான். திருடம் விரதத்தோடு இருந்தான். மிருதுவாயிருந்தான். தாந்தகா சௌமியமாயிருந்தான். சத்தியவான்னு சத்தியத்தோடு இருந்தான். மந்திர வீட்டு மந்திரத்தை தெரிந்திருந்தான். சுச்சியோடு இருந்தான். குரு அக்னி அதிதி விருத்தானாம் சுஷ்டூஷு நிரகங்கிருத்தகா. குருக்களையும் அதிதிகளையும் விருத்தர்களையும் கேட்டுண்டு சுஷ்டூஷு நிரகங்கிருத்தக அகங்காரம் இல்லாதிருந்தான். சர்வபூத சுகத்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிருந்தான். சாது கெட்ட காரியம் பண்ண மாட்டான். மித வாக்கு கொஞ்சமா பேசின்றிருந்தான். அனசூஜகா அசூய இல்லாதவன். ஏகதாசு ரம்யாதகா வரதன் காட்சிக்கு போனான். பிரிது சந்தேச கிருத்திஜகா தகப்பனார் காட்டுக்கு போய் இன்னும் அந்த சமித்த எடுத்துன்னு அனுப்பிச்சார். அதான் இதா ஆவருத்தா பலஸ்கு சமத்குஷான்னு. அந்த இடத்துல பலம் புஷ்பம் சமித்து தர்பே அடுத்து ஒரு அம்சா எதர்ஷ காமினம் கிஞ்சிது சூத்திரம் சர்வஜிஷ்யா. அந்த இடத்துல ஒரு சூத்திர ஸ்திரீ ஏதோ சாப்பிட்டு இருந்தா. வீட்வாத மது மைரேயம் மதா கூர்ணித நேத்ரையா. சாப்பிட்டு இருந்தா. மரத்தார் கண்ணால பார்த்தா. மத்தையா விஷ்ண தன்னீவியா ஜபேதம் நிரபத்திரப்பம். சரி,
கிரீடந்தன் அனுகாயந்தம் அசந்தம் அனயாந்திக்கே அவளுடைய சேர்ந்து திருஷ்டுவா தாம் காமலேத்தேனா பாகுனா பிரகம்பிதாம் ஜகாம கிருட்சய விஷம் சகசேவு மோகிதகா ஸ்தம்பயன்ன ஆத்மனாத்மானம் யாவாத் சத்வம் யதாஸ்ருதம் நசிஷாக சமாதாத்தம் மனோமதனவேபித்தம் தன்னிமித்த ஸ்மரவியாஜ கிரகஸ்து விசேதனா. தொண்டர்படியாழ்வார் ஒரு பெண்ணோட கலந்திருந்த மாதிரி இருந்தான். தாமேவ மனசாத்தியாகன்னே சுதர்மாத்விரராமகா தாமேவ தோஷயாமாசா பித்ரேணார்த்தேனயாவதா கிராம்யைஹி மனோரமைஹி காமைஹி பிரசித்தேத யதார்த்தா. சரி, அவளுக்கு எல்லாரும் சுஷ்ரூஷையும் பயின்றிருந்தான். விப்ராம் ஸ்வபாரியாம் அப்ரௌடாம் குலே மிகஸ்தம்பிதாம் விசதிஜ அச்சிராத் பாபகா தைரிண்யா ஆபாங்க வித்ததி. சரி, இவன் என்ன பண்ணான்? தன் நான்காவது விடும்போது இவரோட சேர்ந்திருந்தனும். உபனியே நியாயத்தோ அந்நியாயத்தோ தனம் பபாராஸ்யா குடும்பின்யாக குடும்பம் வந்த தீரயம். சரி, இவள் குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தான். எதோ சாஸ்திரம் உல்லங்கியா ஸ்வைரச்சாரியா சாஸ்திரோலங்கரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு காட்டு ஸ்திரியோடு கலந்திருந்திருந்ததுனாலே அவத்தரிச்சரும் காலம் அகாயுகு அசுச்சிஹி மலாத்து. சரி, அசுச்சியாலையும் அழுக்காலையும் காலத்தை இந்த மாதிரி கரிச்சிருந்தான். ததையரும் தண்டபாணியே சகாசங்கத்திலே விஷம் நேஷ்யாமோ அகத நிர்வேஷம் எத்திர தண்டேன சுத்தேர்த்தி. ஆகையினாலே இதற்கு கிருத்தகில் விஷம் தப்பண்ணி இருந்ததுனாலே நேஷ்யாமோ அகிருத்த நிவேஷம் நிர்வேஷம் எத்திர தண்டேன சுத்தேர்த்தி. இப்ப இவனை வேற கூட்டிட்டு போனவா எவ்வளவுக்கு கூட்டிட்டு போனவா என்ன நீங்களே சொல்லி அவ டிஸ்கஷன் பண்ணி சொல்லிட்டான். யாரு யாரு? விஷ்ணுதூதாளம் யமதூதாளம். பின்ன இருந்தது நல்ல காலம், இப்ப இருந்தது துஷ்ட சகவாசம். இப்படி இருக்கு. பிராணம் மரணம் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு நிறுத்துடுறோம். இது ஸ்ரீமத் பாகவதே பாரமஹம்ஸ்யாயாம் ஷஷ்டஸ்கந்த அதாமிரோபாத்யான பிரதமோத்தியாயம் அஸ்மத்ரமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரியந்தாம் வந்தே குருவரம் பராம். நாளைக்கு முடிக்கணும்.